நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பரலோக மிகுதி. இன்றைய வேதாகம பகுதி 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 வரை. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படியிருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குறிப்பு வசனம்: நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. 1 தீமோத்தேயு 1:14. எனது வீட்டிற்கு டெலிவரி செய்யப்பட்ட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் பையை திறந்த போது அதில் சுமார் 8 வாழைப்பழங்கள் இருக்கும் என்று நினைத்தேன். அதற்கு பதிலாக அதில் 20 வாழைப்பழங்கள் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்திற்கு குடிபெயர்ந்த நான் அந்த நாட்டு முறைப்படி இனிமேல் எடை போட்டு வாங்கக்கூடிய பொருட்களை பவுண்டில் அல்ல கிலோகிராமில் தான் ஆர்டர் செய்ய வேண்டும் என்று தெரிந்து வைத்திருந்தேன். ஆனால் பவுண்டிற்கும் கிலோகிராமிற்கும் உள்ள எடை வித்தியாசத்தை கவனத்தில் கொள்ள தவறிவிட்டேன். அன்று 3 பவுண்டுகளுக்கு பதிலாக 3 கிலோகிராம், அதாவது கிட்டத்தட்ட 7 பவுண்டுகள் வாழைப்பழங்களை ஆர்டர் செய்திருந்தேன். தாராளமாய் பழங்கள் இருந்ததினால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு நான் வாழைப்பழ கேக்கை அதிகமாய் செய்தேன். அதற்காக நான் பழத்தை பிசைந்த போது எதிர்பாராத மிகுதியை அனுபவித்த என் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளை பற்றி சிந்திக்க தொடங்கினேன். மேலும் ஒவ்வொரு பாதையும் என்னை தேவனுக்கு நேராக நடத்தியது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தனது வாழ்க்கையில் தேவனுடைய மிகுதியை பற்றி பிரதிபலிக்கும் இதே போன்ற அனுபவத்தை பெற்றதாக தோன்றுகிறது. தீமோத்தேயுவுக்கு எழுதிய தனது முதல் கடிதத்தில் பவுல் கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பான தனது வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார். நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன் என்றும் தன்னை பாவிகளில் பிரதான பாவி என்றும் விவரிக்கிறார். பவுலின் உடைந்த நிலையில் தேவன் கிருபையையும் விசுவாசத்தையும் அன்பையும் தாராளமாக ஊற்றினார். அவருடைய வாழ்வில் உள்ள அனைத்து மிகுதிகளையும் விவரித்த பிறகு பவுல் அப்போஸ்தலனால் தேவனுக்கு துதி செலுத்தாமல் இருக்க முடியவில்லை. தேவனுக்கே கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக என்று அறிவிக்கிறார். பவுலை போலவே பாவத்திலிருந்து மீட்பை பெற இயேசுவின் வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட போது நாம் அனைவரும் ஏராளமான கிருபையை பெற்றோம். கிடைத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் பற்றி சிந்திக்க நாம் இடைநிறுத்தும் போது அபரிமிதமாய் நம்மை ஆசீர்வதிக்கும் நமது தேவனுக்கு நன்றியுள்ள துதி செலுத்த பவுலுடன் இணைவதை நாம் உணரலாம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மிகுதியை நீங்கள் எப்படி அனுபவித்தீர்கள்? இன்று நீங்கள் அவருக்கு எப்படி துதி செலுத்த முடியும்? பரலோக பிதாவே, உமது மகத்தான கிருபைக்காகவும் மிகுதியான ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி.